என் பேர் தமிழ்ச்செல்வி. நான் பிஇசி 2022 பார்த்தேன். ஆர்விஎஸ் பத்மாவத் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜியில் படித்தேன். இந்த வருஷம் போன வருஷம் தான் முடித்தேன் நான். அதுக்கப்புறம் எனக்கு என்ன படிக்கிறது, எங்கே ஜாபுக்கு போகிறதுன்னு தெரியல. அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ரெஃபர் பண்ணாங்க. ஐடியில் இந்த டேஃப்னி இன்ஃபோடெக்கில் ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நான் டேஃப்னி இன்ஃபோடெக் கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தேன். அதில் ரிவ்யூ நல்லா இருந்துச்சு. எங்கள் சீனியர்ஸும் ஒரு பிளேஸாக இருக்காங்க. ஸோ நான் டேஃப்னி இன்ஃபோடெக்கை ரீச் பண்ணி அதில் ட்ரைனிங் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். அதில் எப்படி நம்ம கம்பெனி ஐடி கம்பெனி பிளேஸ் ஆனோம்னா எப்படி பேசணும், அவங்க எப்படி நடத்தணும் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்தாங்க. பிளேஸ்மெண்ட்டும் அவங்க அரேஞ்ச் பண்ணாங்க. அதில் நான் ஒரு 3 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணேன். சரி 3 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்க, அதோட அவங்க விடாமல் எனக்கு தொடர்ந்து அவங்க ட்ரைனிங் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்டும் அரேஞ்ச் பண்ணாங்க. நான் ஒரு 4th இன்டர்வியூவில் செலக்ட் ஆனேன். அதுக்கு டேஃப்னி இன்ஃபோடெக் ரொம்ப நன்றி. இந்த ட்ரைனிங் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டடாக இருக்கும். நீங்கள் ட்ரைனிங் முடிச்சதுக்கப்புறம் பிளேஸ்மெண்ட்டும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 8 இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணாலும் பரவாயில்ல, உங்களுக்கு மறுபடியும் இன்டர்வியூஸ் கொடுத்துட்டே இருப்பாங்க. ஸோ அன்லிமிட்டட் பிளேஸ்மெண்ட்டும் இருக்கும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக 100% பிளேஸ்மெண்ட் இருக்கும். நான் இப்போ யூனிஃபைட் வாய்ஸ் கம்யூனிகேஷன் அந்த கம்பெனியில் 2.4 lakh per annum செலக்ட் ஆகிருப்பேன். இப்போ நான் ஃப்ரெஷருக்கு என்ன அட்வைஸ் கொடுக்குறேன்னா, டேஃப்னி இன்ஃபோடெக்கில் ஜாப் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லித்தராங்க. ஸோ நீங்களும் ஜாயின் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு நம்ம டிகிரி வச்சுட்டு அது மட்டும் பத்தாது. இன்னும் நம்ம ஸ்கில்லை டெவலப் பண்ணணும்னா நம்மளுக்கு நிறைய நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. அதுக்கு நீங்கள் டேஃப்னி இன்ஃபோடெக்கை ரீச் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃப் சக்ஸஸ்